மகா கணபதியே நமக்கு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வர்க்கச்சக்கர ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தி. 2024 குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற வரிசையில நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது கன்னி ராசி. கன்னி ராசி அப்படின்னாலே இது கால வருஷ தத்துவத்தில் இது 6வது ராசி. இந்த கன்னி ராசியினுடைய அதிபதி புதன். இவர் புதன் பகவான் எப்பவுமே இளமையானவர், அதே மாதிரி பல வகை திறமைகளை பெற்றவர். அட் டைம்ல ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடியவர். அதே மாதிரி கணக்காளர். கணக்கு இவருக்கு ரொம்ப எளிதாக வரும். பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு கணக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ராசியில் அமைஞ்சிருக்கிற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் நட்சத்திரம் 3, 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், சித்திர நட்சத்திரத்தின் 1, 2 பாதங்களும் இந்த கன்னி ராசியில் இருக்கும். இந்த கன்னி ராசிக்கு இந்த 2024 குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இது இவங்களுக்கு ஒரு சுபமான குரு பயிற்சி. என்ன சொல்றேன்னா, இவங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து குரு இப்போ இந்த ராசியை பார்க்க போறார். அப்போ இந்த கன்னி ராசிக்கு எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. என்ன பாசிட்டிவான விஷயங்கள்? அதாவது ஒரு சின்ன ஊர் இருந்ததுன்னா கிராம அதிகாரம் அல்லது அரசு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். தாய் தந்தையால் உதவிகள் கிடைக்கும். உயர்தரமான வாகனங்கள், அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு சேரும். அதாவது தன்னுடைய தந்திரமான விஷயங்கள், ராஜதந்திரம் சொல்லக்கூடிய அந்த தந்திரமான விஷயத்தினால அரசியல்ல நல்ல பதவி இப்ப வாங்குவாங்க. பொதுவா ஒரு ஒழுக்கம் ஆச்சாரம் உள்ளவராக இருப்பார். உயர் பதவிகள் இந்த நேரத்துல கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமா லாபம் உண்டாகுன்னு சொல்லலாம். அதாவது புண்ணிய காரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது, இல்லாட்டி ஒரு கோவிலுக்கு ஏதாவது ஒரு டொனேட் பண்றது, இந்த கட்டட நிர்வாகத்துல கொஞ்சம் செலவு பண்றது, இல்லை தான தர்மம் செய்யறது, ஏதாவது ஒரு மாதிரி இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள் இவங்க செய்வாங்க. அதே மாதிரி மெடிடேஷன், தவம், பூஜை, புனஸ்காரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு இப்போ ஒரு ஆர்வம் அதுக்குள்ள ஈடுபடுவாங்க. வருமானம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல அதிகமாகுங்க. லாபம் அதிகமாகும். அதே மாதிரி இவருக்கு கொஞ்சம் பிரபலமாகக்கூடிய அமைப்பும் இருக்கும். பல மக்களை ஆதரித்து காப்பாற்றுவார். இவங்களுடைய கீழே இருக்கிறவங்களோ அல்லது இவர் அண்டி இருக்கிறவங்களை நிறைய பேர்த்துக்கு இவர் சப்போர்ட் பண்ணுவார். எல்லாம் கற்று தேர்ந்த நிபுணர் இவர். அந்த மாதிரி ஆயிடுவார். இவருடைய கட்டளை, அதாவது இவர் சொல்ற வார்த்தையை கேட்டு செய்யறதுக்கு நிறைய ஆளு நிறைய பேர் வந்துடுவாங்க. இவங்களுடைய அந்தஸ்து உயரும். காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தடங்கள் இல்லாம ஈஸியா எல்லாம் கைகூடி நடக்கும். அதே மாதிரி செல்வ வளம்ங்கிறது கொளிக்கும். வயல் வசதி, அதாவது நிலம், குளம், விவசாயம் எல்லாமே நல்லா இருக்கும். சமுதாயத்துல இவருக்கு ஒரு அந்தஸ்து, கொஞ்சம் ஒரு நல்ல மேல்நிலையை கிடைக்கும். எல்லாத்துலேயுமே முன்னால் இருப்பாருங்க.
பதவி அந்தஸ்து உயரும், வீட்டில் தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எல்லாமே ஃபுல் நிரம்பி வளையும். அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக அமையும். சொல்லுவாங்க ஜோதிடத்துல வந்து ஓடி போனவனுக்கு 9ல் குரு. 9ல் குரு வந்தாலே அவனுக்கு வந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்குங்கிறது தான் அது அந்த பழமொழிக்கான அர்த்தம். அது மாதிரி இவங்க எல்லா கஷ்டத்துல இருந்தும் நீங்கி வெளியே வந்துடுவாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானமான குரு எல்லா வகையிலும் நன்மையை தருவார். அதாவது வெகு நாளா வந்து இவங்களுக்கு போராடிட்டு இருந்த எதிரிகள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. விலகி சென்ற உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து இவங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. இழந்த பெயரை மீட்டெடுத்து வருவார்கள். அதாவது செய்ய தொடங்கும் ஒவ்வொரு காரியமும் வெற்றி அடையும். அதாவது கடன் தொல்லைகள் வந்து மறைஞ்சு அதெல்லாம் கடனெல்லாம் கட்டி முடிச்சுட்டு பேங்க் பேலன்ஸ் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்கும், இருப்புல வச்சிருப்பாங்க. வீடு புதுசா வாங்கக்கூடிய புது மனை, வீடு, வண்டி, வாகனம், இந்த மாதிரி லக்ஸரியான பொருட்கள் எத்தனை இருக்குதோ அத்தனை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இருக்கு. இது என்னன்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த 9-5 இந்த இடத்துல வந்து ஒரு சிறப்பான பலன்களை செய்யுங்கிறதுனால தான் இந்த கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அமோகமான பலன்களை செய்ய இருக்குதுன்னு சொல்றோம். அதே நேரத்தில் இப்போ உங்களுடைய எல்லாரும் கன்னிராசிக்காரங்கள் எல்லாரும் இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி இருக்கிற நிலை, அதே மாதிரி கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பலன்கள் வந்து ரொம்ப பிரபலம் அடைகிறதோ அல்லது ஓரளவுக்கு நடக்கிறதோ இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற திசாபதி அமைப்புகளை பொறுத்து இந்த பலன்கள் வந்து மேலும் மாறுபடும். இது ஒரு பொது பலனா சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்ககிட்ட ஜோதிடம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வர்ற எங்களுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துக்கிறவங்களுக்கு எல்லாம் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது வர்க்கச்சக்கர ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம்.